ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராமின் நிவி யூடியூப் சேனல். ஸோ நேற்றுக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படி பொள்ளாச்சி நல்ட்டிபாளையம் கோவில் திருவிழாவுக்கு தான் போயிருந்தோம். விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தென் அப்படியே கடை வீதி சைடு போயிட்டு இருந்தோம். ஸோ பஜார் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எது எடுத்தாலும் 20, 30 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் ஃபேன்சி ஐட்டம்லாம் ஜாஸ்தி அந்தளவு இருக்காது. தென் கல்லை வாங்கி சாப்பிட்டு அப்படியே என்னெல்லாம் விளையாடுறதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். தூரி, ட்ரெயின், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் இது எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எது போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த பால் போட்டு விளாட்ற கேம் நான் விளையாண்டு பழகிட்டேன் போனால். ஸோ அதனால் அது போட்டு பார்த்தோம். 15 வந்துச்சு. அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி தான் வந்துச்சு. சரி ஏதோ ஒன்று கிச்சனுக்காவது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது விளையாண்டுருவேன். ஸோ என்னெல்லாம் கேம் இருந்துச்சு அப்படின்னா, இது குழந்தைங்களுக்கான ஸ்விம் பண்ணுற கேம். இதுவும் ஒன்லி ஃபார் கிட்ஸ் தான். மேலே போய் கீழே சறுக்கி வர்றது. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் கேம். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வயசானவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட் டைம் இந்த கேமுக்கு போயிருந்தேன். அதனால் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு எல்லாரோட ஃபேவரட் ரத்னாந்தூரி. பட் நைட் டைம் எனக்கு பயம், ஸோ போகல. அப்புறம் இது இப்போ புதுசாக வந்த கேம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு மாமா தான் பே பண்ணிட்டார், எங்கள் மாமனார். அப்புறம் என்ன செம்ம ஜாலியாக அப்படியே 2 பேரும் மட்டும் போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் ட்ரெயினுக்கு தான் போயிருந்தோம். மேக்ஸிமம் மற்ற இதுக்கெல்லாம் பெரியவங்களால் வர முடியாதுல்ல. அதனால் ட்ரெயின், இந்த ட்ராகன் அதுக்கெலாம் வந்துடுவாங்க. தென் எங்கள் அத்தை கூப்பிட்டு நானும் அவங்களும் ஒரு சீட்டு, அப்புறம் எங்கள் ஹபி பின்னாடியில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ட்ரெயினில் தான் போனோம். நல்லா இருந்தது. பட் இந்த தடவை அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க சுற்றலை. இப்போ புதுசாக ஒரு கேம் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது இதுதான். இதுக்கு கரெக்டாக எனக்கு நேம் தெரியல. பட் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, புதுசாக ட்ரை பண்ணியிருந்தாலும். அப்புறம் என்னோடய சாரீ மெட்டீரியல் அப்படியா என்னன்னு தெரில, என்னால் அதில் உட்காரவே முடியல, ரொம்ப வழுக்குச்சு. அதனாலேயே போகும்போது எங்கே சறுக்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். தென் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்தப்போ அந்தளவு கூட்டம் இல்லை. அப்புறம் இருட்டாக நேற்று தான் லாஸ்ட்டு டே வேறு. ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. வந்துக்கிட்டே இருக்குது காரு, வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. மூவி சீன்ஸில் ஆட்டம் டிராஃபிக் ஆகிட்ட அப்புறம் பப்ளிக்கில் அவங்களா ஒரு 2 பேர் வாலண்டியராக எல்லாம் டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும், போக போக கடைசி வரைக்கும் அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நின்றுக்கிட்டே இருக்குது. இன்னும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கிளம்புனப்போ ஒரு 9:30 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போகிறப்போ அப்படியே சாப்பிட்டே போயிடலான்ட்டு ஹோட்டல் வந்துட்டோம். ஏன்னா இனி போய் ரொம்பவே டயர்டாக இருக்கும். சாப்பிட்டு போயிட்டா எல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹபியும் கொத்து புரோட்டாவும் நூல் புரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அத்தையும் மாமாவும் புரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்போ இங்கே போனாலும் அந்த அண்ணா புரோட்டா போடுறத பார்த்து அதே ஸ்டைலில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். தென் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.